ஹாய், வெல்கம் பேக் டு கதை கதம்பம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் இந்த கதை கதம்பம் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் இந்த ரியல்மி இயர்பாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பர்சனல் வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த ரியல்மி இயர்பாட்ஸ் ட்ராவல் பண்ணுற சமயத்தில் எனக்கு ஒரு இடத்துலேருந்து கிடச்சிது. இது நான் காசு போட்டு வாங்கலை. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன ஒரு பொருள் தான் இந்த ரியல்மி இயர்பாட்ஸ். இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2-3 இயர்பாட்ஸ் இருந்துச்சு, இயர்ஃபோன்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிடும், தூக்கி போடும். உங்களுக்கு தான் தெரியுமே, எலக்ட்ரானிக் டிவைசஸ்னாலே அப்படி தானே, ஒரு சென்சார் கட் ஆகிடும், இல்லைனா அந்த ஒயரில் ஏதாவது கட் ஆகிடும், அதனால் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஆனால் இந்த ரியல்மி இயர்பாட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் என்னோட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? அங்கே தான் இருக்குது. உங்களுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன பொருள், லைக் ஒரு பென்சிலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கேலாக இருக்கட்டும், ஒரு டவல். ஏன்னா இந்த ட்ரெயின் ட்ராவலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ண பொருள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அது வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஏதாவது நடந்திருந்து, இல்லை அது ஒரு பொக்கிஷமாக இருந்துருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு இது பொக்கிஷம். ஏன்னு சொல்கிறேன், இது வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை பயன்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, இதை நான் யூஸ் பண்ணுற விதம் அது மாறிடுச்சு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு பாட்டு கேட்குறதுக்கோ நான் இந்த இயர்பாட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்கேஷனில் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் இந்த இயர்பாடை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த இயர்பாட்ஸை யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த இயர்பாட் மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. அந்த மரியாதை இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும்னு தோணுச்சு. இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தேடுவேன். நான் அதை கண்டுபிடிச்சி அதை கிடைக்கிற வரைக்கும் அதை தேடிட்டே இருப்பேன். கிடைச்சதுக்கப்புறம்தான் அப்பாடா கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த இயர்பாடை என்ன சொல்கிறது, இது மேலே எனக்கு ஒரு மரியாதை, தனி மரியாதை வந்துருச்சு. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் இப்படி தாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சொந்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பொக்கிஷமாக பாதுகாக்கிறதே கிடையாது. அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிகிறதே கிடையாது. தூக்கி போட்டுடுற மாதிரி, ஒரு ட்ராஷ் மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய பொருள் இல்லையா, அது நம்மக்கிட்ட தானே இருக்க போகுது, நம்மளை விட்டு எங்கே போக போகுது அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்ச பொருள் அப்படின்னும் போது அதை நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம். கிடைச்ச பொருளுங்கிறத தாண்டி அது எந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுதுங்கிறத பொறுத்து அந்த விஷயத்தின் மேலே ஒரு தனி மரியாதை வர ஆரம்பிக்குது. எப்போ ஒரு பொருள் மேலேயோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மரியாதை வருதோ அப்போ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பாதுகாக்க ஆரம்பிப்போம். ஒரு மனுஷனுக்கு மரியாதை தானங்க ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மரியாதை மனுஷனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் பொருளும் நினைக்கும், உறவுகளும் நிலைக்கும். இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.